and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்று தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and Tell Somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. பாலனை கண்ட மந்தை
அதிசயராகம் ஆர்ப்பரிப்போடே தூதரின் கூட்டம் அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம் அது தெரிந்திடுதே புது ரகசியம் உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இந்த நாளின் தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்நாள் பரியந்தம் நம்மை வழிநடத்தி வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. தேவனுடைய சுத்த கிருபையினாலே நம்முடைய ஊழியங்கள் ஆசீர்வாதமாய் நடைபெற்று வருகிறது. கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டு வருகிறது. அதற்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய ஊக்கமான ஜெபத்திற்காக, உங்களுடைய உற்சாகமான பங்களிப்புக்காக, காணிக்கைகளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். தேவனை துதிக்கிறோம். உங்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் வாழ்த்தலையும் பகிர்ந்து கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, பீகார் மாநிலத்திலே கர்த்தருடைய கிருபையினாலே புதிய பணித்தளங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஒரிசாவில் 3 புதிய பணித்தளங்கள் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றன. குஜராத்திலே ஒரு பணித்தளமாக கடந்த நாட்களிலே 6 புதிய பணித்தளங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பணித்தளங்களிலே பணியாற்றுகிற ஊழியர்களை தாங்கக்கூடிய மக்கள் எழும்பும்படியாக ஜெபிக்க தயவாய் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய மாதாந்திர பத்திரிகை வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்வீர்கள் என்றால் இலவசமாக உங்களுக்கு அனுப்பி கொடுக்கப்படும். இது உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். எங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். எங்களுக்கு ஜெபிப்பதற்கு உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய அநாதி திட்டத்தின் பிரகாரமாக நீர் எங்களை வழிநடத்தி வருகிறீர். உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, உம்முடைய சத்திய வசனங்களை வாசித்து தியானிக்கிற எங்களோடு கர்த்தருடைய பிரசன்னம் இருக்க உம்முடைய கரத்திரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் எங்களோடு பேசும், என்னோடு பேசும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, துருக்கி நாட்டு சுல்தான் அண்டை நாடுகளிலே போரிட்டு வெற்றி பெற்று கொண்டிருந்தார். அவ்விதமாக அவன் வெற்றி பெற்று தங்கள் அண்டை நாடுகளெல்லாம் தன்னுடைய சாம்ராஜ்யத்தோடு இணைத்து கொண்டு இருக்கின்றதான வேளையில் அருகிலே உள்ள ஒரு சிறிய நாட்டை அவன் சண்டையிடும்படியாக செல்லுகிறான். அப்பொழுது அங்கு உள்ள அந்த குட்டி மன்னன் இல்லை என்றால் அந்த ராஜ்யத்தினுடைய ராஜா அவன் மிகவும் தீவிரமாய் இந்த சுல்தான் மன்னனையும் அவனுடைய சேனைகளையும் எதிர்த்து நின்றான். அவனுடைய வீரத்தை பார்க்கிறான் இந்த துருக்கி மன்னன். ஆகையினாலே தன்னுடைய படைத்தளபதிக்கு கட்டளையிடுகிறான், எந்த நிலையிலும் அவனை நீங்கள் கொன்றுவிடக்கூடாது, அவனை உயிரோடே நீங்கள் பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி. ஆகையினாலே மிகுந்த பிரயாசத்திற்கு அப்புறமாக அந்த குட்டி அரசனை அவர்கள் கைது செய்து கொண்டு வருகிறார்கள். ராஜாவு முன்பாக நிறுத்தப்படுகிறான். இந்த ராஜா, குட்டி ராஜா, அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் அனைவரையும் அவனோடு உடன் நிற்கும்படியாக சொல்லுகிறான். அப்பொழுது ராஜா அவனை பார்த்து கேட்கிறான், உன்னுடைய அருமையான போர் திறமையை பார்த்து நான் வியந்து போனேன், உன்னை பாராட்டுகிறேன். உன்னை கொல்வதற்கு எனக்கு மனதில்லை. நான் உங்களை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். உன்னுடைய பிள்ளைகளை விடுவித்தால் நீ எனக்கு என்ன கொடுப்பாய் என்று கேட்டான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், என்னுடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பீர் என்றால் என்னுடைய ராஜ்யத்தின் பாதியை நீர் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறான். உடனடியாக அவன் கேட்கிறான், உன்னை விடுவித்தால் நீ என்ன கொடுப்பாய் என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுது சுல்தானுக்கு பிரதித்திரமாக இந்த ராஜா சொல்லுகிறார், என்னை விடுவிப்பீர் என்றால் மீதி பாதி ராஜ்யத்தை உமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். இப்பொழுது அந்த சுல்தான் இந்த ராஜாவினுடைய மனைவியை உற்று பார்க்கிறான், ராஜாவையும் பார்க்கிறான். உன் அருகில் இருக்கிற உன்னுடைய அன்பு துணைவியாரை விடுவித்தால் நீ என்ன கொடுப்பாய்? கொடுப்பதற்கு நீ ஒன்றுமில்லை, யோசித்து பாருங்கள். ஆனால் எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த ராஜா, அந்த சிற்றரசன் சுல்தானை பார்த்து சொன்னான், என்னை விடுவிப்பீர் என்றால், என் மனைவியை விடுவிப்பீர் என்றால் என்னையே நான் கொடுக்கிறேன் என்று சொன்னான். என்னையே கொடுக்கிறேன். இந்த அவனுடைய அன்பு, அவனுடைய வீரம், அவனுடைய தீரம் இவைகளை பாராட்டிய சுல்தான், நான் உன்னை விடுதலை செய்கிறேன், நீ உன்னுடைய ராஜ்யத்திலே நீ வழக்கம் போல் நீ ஆளுகை செய்து நீ எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்துக்கொள் என்பதாக அனுப்புகிறான்.
ராஜாவினுடைய அரண்மனையிலிருந்து, சுல்தானுடைய அரண்மனையிலிருந்து வெளியே வருகிறார்கள். அப்பொழுது அந்த சிற்றரசன் தன்னுடைய அன்பு மனைவியை பார்த்து கேட்கிறான், அந்த ராஜாவை சுல்தானை பார்த்தாயா என்று சொல்லி. இல்லை என்று சொல்லுகிறார். அவருடைய கனிவான முகத்தை பார்த்தாயா? இல்லை. அவருடைய தோரணையை பார்த்தாயா? இல்லை. பிள்ளைகளை விடுவிப்பதை, என்னை விடுவிப்பதை, உன்னை விடுவிப்பதை குறித்து அவர் பேசுவதை பார்த்தாயா? இல்லை. நீ எதை கண்டு கொண்டிருந்தாய்? எதையுமே பார்க்கவில்லை, எதையும் நோக்கவில்லை என்று சொல்லுகிறாயே. உன் கண்கள் யாரை கண்டது என்று சொல்லி கோபத்தோடு அந்த சிற்றரசன் கேட்கிறான். அப்பொழுது அந்த ராணியார் சொல்லுகிறார்கள், எனக்காக தன்னுடைய உயிரையே கொடுப்பேன் என்று சொன்ன என் அன்புக்குரிய கணவனுடைய முகத்தை நான் கண்டு கொண்டிருந்தேன் என்று சொன்னான். எனக்காக தன் ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்ன என் அன்புக்குரிய கணவனுடைய அந்த கனிந்த முகத்தை நான் பார்த்தேன், அதை நான் கண்டு கொண்டேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யார் யாரையோ பார்ப்பதற்காக நம்முடைய கண்கள் ஓடுகின்றன. என்னை ஆட்கொண்டவரும், என்னை உருவாக்கினவரும், என்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவரும், என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறவருமாகிய என் அன்புக்குரிய நேசரை கண்டவனாக நான் இருக்கிறேனா? யார் யாரையோ காண்பதற்காக ஓடுகிறார்கள் மக்கள், குவிகிறார்கள். தங்களுடைய ஜீவனையும் பரிதாபமாக இழந்து விடுகிற கூட்டங்களை பார்க்கிறோம். சாதாரண உலக பிரகாரமான ஒரு மனிதனை பார்ப்பதற்கு அத்தனை தீவிரம், அத்தனை ஆத்திரம். தான் ஒரு வயிற்றுப்பிள்ளை என்பதை மறந்தவளாக, கை குழந்தையை வைத்திருக்கிறவள் என்பதை மறந்தவளாக, ஒருவேளை தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து எந்த விதமான ஒரு சிந்தனையும் இல்லாதவர்களாக யாரோ ஒருவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஓடி தங்களை மாய்த்துக் கொள்ளுகிற கூட்டங்களை பார்க்கிறோம். ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்காக உன்னை தேடி வந்த உன் ஆண்டவர், உனக்காக ஜீவனை கொடுக்கும்படியாக வந்த ஆண்டவர், உன்னை சகல சத்தியத்திற்குள்ளாக நடத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்த அந்த ஆண்டவர், அந்த ஆண்டவரை நீ கண்டிருக்கிறாயா? நீ எதை கண்டுபிடித்திருக்கிறாய்? இன்றைக்கு மனிதன் எதையோ கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் நீங்களும் நானும் எதை கண்டுபிடித்திருக்கிறோம்? நம் தேவாதி தேவனை, என்னுடைய இரட்சகரை, என்னை ஆட்கொண்ட அரசனும் இரட்சகருமாக இருக்கிற என் தேவாதி தேவனை நான் கண்டிருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். பரிசுத்த லூக்கா 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். ஒருவேளை இந்த பகுதிக்கு நான் ஒரு பெயர் கொடுக்க வேண்டும் என்றால், கண்டுபிடிப்பின் நாள், a day of discovery, கண்டுபிடிப்பின் நாள். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த பகுதி நமக்கு நன்றாக அறிந்த ஒரு பகுதி. கெனசரேத்து கடல் அருகிலே அங்கே திரளான ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நெருங்கி வருகிறார்கள். ஆண்டவர் அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். காலை வேளையிலே வலைகளை அலசி கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். மகிழ்ச்சியோடு அலசி கொண்டிருந்தார்களா? வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்களா? தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு வேண்டியவைகளை பிடித்து வர வேண்டும் என்பதற்காக சென்றவர்கள், பிரயாசங்களை செலவழித்தவர்கள், தங்களுடைய கடின உழைப்பை கொடுத்தவர்கள். ஆனால் கலங்கின கண்களோடும், ஒருவேளை களை இழந்த முகத்தோடும், எந்த விதமான சந்தோஷமற்ற ஒரு சூழ்நிலையை தரித்து கொண்டவர்களாக அந்த கடற்கரையிலே வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். ஏன்? முழுவதும் போராடியும் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. மீன்பிடிக்க வேண்டிய நேரம் இரவு நேரம். மாலையிலே படகுகளை கடலுக்குள்ளாக கொண்டு செல்வார்கள், வலைகளை வீசுவார்கள். இரவிலே மீன்பிடித்து அதிகாலை வேளையில் அங்கே கடற்கரைக்கு வருவார்கள். மீன்பிடிக்க வேண்டிய ஏற்ற நேரத்திலே செல்லுகிறார்கள். மீன்பிடிக்க வேண்டிய தருணத்திலே செல்லுகிறார்கள். மீன்பிடிப்பதிலே அனுபவமுள்ள மக்கள் தான் செல்லுகிறார்கள் மீன்பிடிக்கும்படியாக. ஆனால் ஒன்றும் கிடைக்கவில்லை. வேதனை தோய்ந்த இருதயத்தோடு கடற்கரையிலே அவர்கள் களை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் அந்த படகிலே ஒன்றிலே ஏறி
வேத வசனங்களை மக்களுக்கு போதிக்கும்படியாக அவர் கேட்கிறார். அந்த படகிலே ஏறி உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது போதகம் பண்ணி முடிந்த பின்பாக இங்கே ஆண்டவர் அவனை பார்த்து மீன் பிடிக்கும்படி வலைகளை ஆழத்திலே கொண்டு போய் போடுங்கள் என்பதாக சொல்லுகிறார். வலைகளை ஆழத்திலே கொண்டு போய் போடுங்கள் என்பதாக சொல்லுகிறார். இங்கே 5வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஐயரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு போதகர் என்பதாக அவன் எண்ணுகிறான். அவர் ஒரு போதகர், ஒரு பெருமைமிக்க ஒரு போதகர், ஆசிரியர், கற்றுக் கொடுப்பவர், பெரியவர் என்ற எண்ணத்தை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை அவன் சொல்லுகிறான், ஐயரே என்று சொல்லி. சீமோனுடைய கண்டுபிடிப்பு, ஆண்டவரை குறித்துதான் அவனுடைய கண்டுபிடிப்பு முதலாவது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவர் ஒரு போதகர், அவர் ஒரு போதகர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய தேச பிதாவாகிய மகாத்மா காந்தி அவர்களை கேட்போம் என்றால், ஆண்டவருடைய மலைப்பிரசங்க போதனைகளினாலே ஆட்கொள்ளப்பட்டவர், அதை தன்னுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக கொண்டவர். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கைகளை கவனத்தோடு கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமுடையவராக அவர் இருந்தார். கற்றுக் கொடுக்கிறவராக அவர் ஏற்றுக்கொண்டார், போதகராக ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு பெரிய பெரிய தலைவர்களை கேட்போம் என்றால், நாங்கள் எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்துதான் எந்த கவலையும் இல்லை, அவர் ஒரு சிறந்த மனிதர், அவர் ஒரு நல்லவர், அவருடைய போதனை யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது, மன்னிப்பின் போதனை, அன்பின் போதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு போதனையாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அந்த போதகருக்கு இடம் கொடுத்திருக்கிறார்களா? எந்த இடத்திலே அந்த போதகரை வைத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம் என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். என்று தேவனுடைய பிள்ளையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்விலே எப்படிப்பட்டவராக கண்டிருக்கிறீர்கள்? அவரை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? அவருடைய போதனை நன்றாக இருக்கிறது. அந்த போதனை நன்றாக இருக்கிற போதனை உன்னால் கை கொள்ளப்படுகிறதா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஐயரே என்று சொல்லுகிறார். நீர் பெரியவர், கனத்திற்குரியவர். ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர், உன்னதத்தில் இருக்கிறவர். இவைகளெல்லாம் என்னுடைய வாயின் வார்த்தைகளாக வருகிறது. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிற அவரை நான் கண்டிருக்கிறேனா? ஏசாயா அந்த ஆலயத்திற்கு செல்லுகிறான். ஆலயத்திலே சென்ற பொழுது உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே ஆண்டவர் வீற்றிருக்க கண்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரை காண்கிறான். ஆண்டவரை காண்கிற கண்கள், ஆண்டவருடைய மகிமையின் பிரகாசத்தை காண்கிற கண்கள், ஆண்டவருடைய பரிசுத்தத்தை காண்கிற கண்கள், ஆண்டவராலே சுத்தம் பண்ணப்படுகின்ற அந்த ஒரு எண்ணத்திற்குள்ளாக வழிநடத்தக்கூடிய ஒரு பார்வை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இந்த நாளிலே கேட்கிறார், நீ உன் ஆண்டவரை கண்டிருக்கிறாயா? நீ உன் ஆண்டவரை கண்டிருக்கிறாய்? எப்படி கண்டிருக்கிறாய்? ஒரு போதகரை போல நான் பார்க்கிறேனா? 8வது வசனத்திலே பார்ப்போம் என்றால், போதகராக கண்ட அவன் இப்பொழுது ஆண்டவராக தன்னை ஆட்கொண்ட ஒரு நாயகனாக பார்க்கிறான். அவனுடைய கண்டுபிடிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? 8வது வசனம், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறான். அவனுடைய கண்டுபிடிப்பு ஆண்டவராக, நீர் என்னை ஆட்கொள்ள வேண்டியவர், உம்முடைய ஆளுகைக்குள்ளாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று நீங்களும் நானும் அவரை எப்படி பார்க்கிறோம், எப்படி கண்டிருக்கிறோம்? அவர் ஒரு போதகராகவே நான் காண்கிறேனா, இல்லை என்றால் என்னை ஆட்கொண்ட நாயகனாக நான் பார்க்கிறேனா? இங்கே சீமோன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக கண்டுகொண்டான். ஒரு பெரிய கண்டுபிடிப்பு, ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவரை எப்படி கண்டிருக்கிறோம்? அவரை எப்படி கண்டிருக்கிறோம்?
அவர் என்னை ஆட்கொண்ட நாயகனாக இருக்கிறாரா? என்னை ஆளுகை செய்கிற ஆண்டவராக இருக்கிறாரா? அவருடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறேனா? அவரால் வழிநடத்தப்படுவதற்கு என்னை அர்ப்பணித்தவனாக நான் இருக்கிறேனா? இல்லை என்றால் அவருடைய போதனை நன்றாக இருக்கிறது, ஆனால் நான் ஏற்றுக்கொள்ள முடியாதவனாக இருக்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு முதுகை காட்டினவர்களாக கடந்து செல்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? தேவ பிள்ளையை யோசித்துப்பார். அவர் உன்னை ஆட்கொண்ட நாயகர். நீ நானும் அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்திற்கு நான் அர்ப்பணித்திருக்கின்ற ஆட்டுக்குட்டிகளாக நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோமா? என்னுடைய கண்கள் அவரை கண்டது. எனக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவரை கண்டேன். அந்த சிற்றரசனுடைய மனைவி அதைத்தான் சொன்னாள். எனக்காக தன் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த என்னுடைய கணவனுடைய முகத்தையே நான் பார்த்து கொண்டிருந்தேன். வேறு எல்லாம் எனக்கு மாயை. அவைகளெல்லாம் என்னுடைய கண்களுக்கு வரவில்லை. எனக்காக ஜீவனை கொடுத்த என் நாதரை நான் பார்க்கிறேன். நீ அவருக்கு சொந்தமாக வேண்டும் என்பதற்காக உனக்காக ஜீவனை கொடுத்து உன்னை பரிசுத்தப்படுத்தி ஏற்றுக்கொண்ட அந்த உடன்படிக்கையின் தேவனை மாத்திரம் உன்னுடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறதா? நீ எதை கண்டுபிடித்திருக்கிறாய்? நீ எதை கண்டுபிடித்திருக்கிறாய்? இங்கே சீமோன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் அறிந்து கொண்டான். ஒரு பெரியவர் என்கிற ஸ்தானத்திலிருந்து அவர் என்னை ஆட்கொண்டவர். அவருக்கு என் வாழ்க்கையிலே இடம் கொடுக்கிறேன், என் இருதயத்திலே இடம் கொடுக்கிறேன், அவருடைய ஆளுகைக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆம், அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, த டிஸ்கவரி அபவுட் கிரைஸ்ட், அவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான் அவனுடைய கண்டுபிடிப்பு என்ன? அவர் என் ஆண்டவர், அவர் என் ஆண்டவர். இன்று அவர் உன் ஆண்டவராக இருக்கிறாரா? உன்னை ஆட்கொள்ளுகிறவராக இருக்கிறாரா? அவருடைய சித்தத்திற்கு நீ அர்ப்பணித்திருக்கிறாயா? ஒவ்வொரு ஆராதனை வேளைகளிலேயும் கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லுகின்ற பொழுது, பரலோகத்திலேயும் உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் உடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லுகிறாயே. பூமியிலே யாருடைய வாழ்க்கையிலே? என்னுடைய வாழ்க்கையிலே உடைய சித்தம் நிறைவேறட்டும், என்னுடைய வாழ்க்கையிலே உடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லி நீ ஒப்புக் கொடுத்தவனாக இருக்கிறாயா? இல்லை என்றால் பழக்க தோஷமாக அந்த பொருள் உணராதவனாக நான் கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நான் வாயாலே கூறிக்கொண்டு செல்கிறவனாக இருக்கிறேன். நான் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பார்ப்போம், யோசித்து பார்ப்போம். சீமோன் இயேசுவை கண்டுகொண்டான் ஆண்டவராக. சீமோன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக கண்டான். அடுத்தபடியாக இரண்டாவதாக அவனுடைய கண்டுபிடிப்பை பார்ப்போம் என்றால், த டிஸ்கவரி அபவுட் ஹிம்செல்ஃப், அவனை குறித்ததான கண்டுபிடிப்பு. ஆண்டவரை கண்டுபிடித்தான் யார் என்று சொல்லி. அவர் என் ஆண்டவர். அந்த ஆண்டவரை பார்த்த கண்கள் இப்பொழுது தன்னுடைய அலங்கோலமான நிலையை பார்க்கிறது. அந்த 8வது வசனத்திலே தான் சொல்லுகிறான், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறான். தன்னை குறித்ததான கண்டுபிடிப்பு என்ன? நான் ஒரு பாவியான மனுஷன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீயும் நானும் பாவி என்று ஒத்துக்கொள்வதிலே நமக்கு பெரிய சங்கடம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள் என்று சொல்லுகிறது. என்றைக்கு நம்முடைய ஆதி பெற்றோர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் விழுந்து போனார்களோ அன்றிலிருந்தே மனிதன் பாவத்திற்கு தன்னை இடம் கொடுத்தவனாக காணப்படுகிறான், பாவியாகவே இருக்கிறான். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நம்மை நாம் எப்படி கண்டிருக்கிறோம்? என்னிலே என்ன குற்றம் இருக்கிறது? நான் ஒரு நீதிமான், நான் ஒரு சற்குணன், நான் ஒரு சன்மார்க்கன், நான் தான தர்மம் பண்ணுகிறவன், ஆலயத்திற்கு உற்சாகமாய் கொடுக்கிறவன், ஆலயத்தை கட்டுகிறவன், ஊழியர்களை தாங்குகிறவன். அருமையான தேவ பிள்ளை, இவை ஒன்றும் உன்னை பரலோகத்திலே கொண்டு செல்லாது. நான் பாவி என்று நீ ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்து உன் பாவத்திற்கான பரிகாரத்தை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கும்படியாக அவரிடத்திலே உன்னை ஒப்புக் கொடுத்தால் ஒழிய உன் வாழ்க்கையிலே விமோச்சனம் இல்லை.
ஏசாயா ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்லுகிறான். உயரமும் உன்னதமான ஆண்டவரை பார்க்கிறான். ஆண்டவரை பார்த்த கண்கள் அவனுடைய அக வாழ்க்கையை, அவனுடைய உள்ளான வாழ்க்கையை அவன் செய்ய பார்க்கிறான். ஐயோ, நான் அசுத்தமானவன் என்று சொல்லி உணர்கிறான். நான் அசுத்தன், அசுத்தமான உதடுகளை உடையவன், அசுத்தமான மக்களுடைய மத்தியிலே நான் வாசம் செய்கிறவன். தன்னை பாவி என்று அவன் ஒத்துக்கொள்ளுகிறான். தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், தேவனுடைய சுத்திகரிக்கப்பட்ட வாழ்வை நீ சுதந்திரித்துக் கொண்டு ஜீவகாலம் நித்தியமாய் ஆண்டவரோடு நீ ஜீவிக்க வேண்டும் என்றால், பாவியாகவே வாரேன் சுவாமி, உம்முடைய பாதத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன், பாவமில்லா உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி நீ நான் வருகின்ற பொழுது மாத்திரமே நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியும். ஏசாயா தன்னை பார்க்கிறான், தன்னுடைய சீர்கேடான வாழ்க்கையை பார்க்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே என்று சொல்லுகிறான். ஆண்டவரே என்று சொல்லுகிறான். ஆண்டவரை பார்த்த கண்கள் தன்னுடைய உள்ளான அலங்கோல வாழ்க்கையை காணுகிற கண்களாக இருக்க வேண்டும். என் தேவனுக்கு முன்பாக யாரும் நீதிமான் யாரும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்த தேவ மகிமையற்றவர்களாய் காணப்படுகிறோம். ஏசாயா ஆண்டவரை கண்டான், பரிசுத்த தெய்வமாக கண்டான், தன்னுடைய அலங்கோலமான உள்ளத்தை கண்டான், சுத்திகரிக்கப்படுகிறான். இப்பொழுது வாழ்வின் நோக்கத்தை கண்டு கொள்ளுகிறான். யார் எனக்காய் போவார் என்று சொல்லுகின்ற ஆண்டவருடைய சத்தத்திற்கு அவன் பதில் கொடுக்கிறவனாக, ஏதோ என்னை அனுப்பும் நான் செல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பணிக்கென்று தன்னை அனுப்பினான், தன்னை ஒப்புக் கொடுத்தான். என் அருமையான சகோதரா சகோதரி, உன் வாழ்வின் நோக்கம் என்ன? சொத்து சேர்க்க வேண்டும், சுகமாயிருக்க வேண்டும், ஆஸ்திகளை சேர்க்க வேண்டும் என்பதல்ல. என் ஆண்டவரை நான் பின்பற்றுகிறேன், அவரை பின்பற்றும்படியாக நான் வருகிறேன். அவரை ஆண்டவர் என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரத்தில் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? சவுல் ஆண்டவரத்தில் இதை கேட்டார். ஆண்டவரே என்று சொல்லுகிறான், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளை, நான் பாவி என்று அறிக்கையிட்டு பாவத்தை ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளையாகிய நீயும் நானும், ஆண்டவரே என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? உம்மை பின் செல்வேன் சுவாமி, எனக்காக நீர் மரித்தீர். உம்மை பின் செல்வேன் சுவாமி, எனக்காக நீர் மரித்தீர். வாழ்வின் நோக்கம் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். நீ இதுவரை செத்து போகிற ஒரு மீன்களை பிடித்துக் கொண்டிருந்தாய், இனிமேல் ஜீவனுள்ள மீன்களை நீ பிடிக்க போகிறாய், மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாழ்வின் நோக்கம் தடுமாற்றத்தின் பாதை அல்ல, சரியான நேரான சீரான பாதை. ஆண்டவருக்கு என்று உயிருள்ள மீன்களை பிடிக்கின்ற ஒரு பாதை. உன்னையும் என்னையும் ஆண்டவர் அதற்காக தன் உலகத்தில் வைத்திருக்கிறார். நீ நானும் இறந்து போகிற ஒரு கூட்டத்தை பிடிக்கிறதற்காக அல்ல, ஜீவனுள்ள மீனாக இருக்கின்ற மனிதர்களை பிடிக்கும்படியாக ஆண்டவர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் மனிதர்களை பிடிக்கிறதா? நம்முடன் ஆராதிக்கிறவர்கள், நம்முடைய உடன் குடும்பத்தின் பிள்ளைகள், அவர்கள் மேலே எனக்கு பிடித்தம் இருக்கிறதா? இந்த உலகத்திலே என்னோடு அமர்ந்திருக்கிறவனை பிடிக்காத நான் பரலோகத்திலே எப்படி அவர்களோடு அமர்ந்திருக்க முடியும்? ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதை கண்டுபிடித்தான். கிறிஸ்து என்னுடைய ஆண்டவர். என் வாழ்வின் நோக்கம் அந்த ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவரை அறிவிப்பது. நான் பாவியாயிருந்தேன், பாவம் கழுவப்பட்டேன், இப்பொழுது பரிசுத்தரின் பாதம் பற்றி நான் செல்லுகிறேன், பரிசுத்த பாதையை தெளிவோடு கூட அறிவிக்கிறவனாக நான் செல்லுகிறேன். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய சத்திய வசனங்களுக்காய் நன்றி ராஜா. சீமோன் பேதுருவுடைய வாழ்க்கையில்
ஆண்டவரை கண்டுபிடித்தான், தன்னுடைய அலங்கோலமான வாழ்வை கண்டுபிடித்தான், தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே, நாங்கள் செல்ல வேண்டிய பாதை, நாங்கள் உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்களாக எங்களுடைய அலங்கோலத்தை அலங்காரமாக்கின தேவனை நாங்கள் அறிவிக்கிற கூட்டமாய் காணப்பட உம்முடைய பாதையிலே உம் அடிச்சோட்டை பின்பற்றி செல்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். வழி நடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.